السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. اتقوا الله الذين تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், பின்பற்றுவதில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்பற்றுதலும். இவ்விரண்டையும் தவிர்த்து மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படும் அனைத்தும் பிதஅத்துகள். அந்த பிதஅத்துகள் நாளை மறுமையில் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று எச்சரிக்கை செய்தவனாக, சூரியன் உதிப்பதிலே சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாள் என்றும், தொழுகையில் முதன்மையான தொழுகை இந்த ஜும்மாவுடைய தொழுகை என்றும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கப்பட்ட இறை வணக்கத்தை நேரான பாதையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் இங்கு ஒன்று குழுமி இருக்கின்றோம். அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஜும்மாவுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் கோடான கோடி மனிதர்களை வல்ல இறைவன் இந்த உலகத்தில் படைத்திருக்கின்றான். மனிதர்களை படைத்துவிட்டு அந்த மனிதர்களுக்கு தேவையான ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் வல்ல இறைவன் இந்த உலகத்தில் தொய்வின்றி இன்று வரைக்கும் வழங்கிக் கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை பற்றி பேசும் பொழுதும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகின்றான்: வமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் நாம் எதற்காக படைத்தோம் என்று சொன்னால், என்னை வணங்கி வழிபட வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் படைத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய இறை வேதத்திலே சொல்லுகின்றான். முஸ்லிமாக இந்த உலகத்தில் பயணிக்கக்கூடிய நாம், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த மனிதர்களுக்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷத்தை வல்ல இறைவன் தேர்ந்தெடுத்து இந்த ஏகத்துவ கொள்கையை நமக்கு வழங்கி இருக்கின்றான். இந்த கொள்கையை வல்ல இறைவன் வழங்கி இருக்கின்றான் என்று சொன்னால், இறைவனுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்தில் மனிதனாக ஒருவன் படைக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அவன் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி திட்டவட்டமாக ரத்தின சுருக்கமாக இறை வேதமாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனிலே வல்ல இறைவன் பல்வேறு சாராம்சங்களை வைத்திருக்கின்றான், பாடமாக நமக்கு சொல்லுகின்றான். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருமறை குர்ஆனை எடுத்து படிப்பவர்களுக்கு தெரியும்,
திருமறை குர்ஆனை எடுத்து புரட்டுவர்களுக்கு தெரியும் பெரும்பான்மையான வசனங்கள் தன்னுடைய ஆரம்பிக்கக்கூடிய தருணம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் இடம்பெற்றிருக்கும். இந்த வார்த்தை திருமறை குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த செய்தி என்பது மனித சமுதாயத்திற்கு வல்ல இறைவன் பாடம் புகட்டுகின்றான் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். நமக்கெல்லாம் பெரும்பான்மையான மக்களுக்கு ஏராளமான கேள்விகள் எல்லாம் எழும்பும். வல்ல இறைவன் நமக்கு மாத்திரம் இந்த மாதிரி ஒரு செட்டப் அமைச்சிட்டானா? நாம மாத்திரம் அல்லாஹ்விற்கு வணங்க வேண்டுமா? நாம மாத்திரம் இந்த உலகத்தில் இணை வைக்காமல் பல்வேறு நன்மையான காரியத்தை செய்வதற்கு வல்ல இறைவன் நம்முடைய சமுதாயத்திற்கு மாத்திரம் இந்த மாதிரி ஒரு செட்டப்பை அமைத்து வைத்து விட்டானா என்ற கேள்விகள் எல்லாம் பல்வேறு தருணங்களில் பல்வேறு கோணங்களில் எழும்பிக் கொண்டே இருக்கும். நமக்கு முன்பாக பல்வேறு சமுதாய மக்கள்கள் வாழ்ந்து சென்றார்கள். ஒவ்வொரு சமுதாய மக்களும் நேர்வழி பெற வேண்டும், நாளை மறுமையிலே சுவனம் செல்ல வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் வல்ல இறைவன் ஒவ்வொரு இறை தூதரை வழங்கி இருந்தான். எதற்காக? சும்மா நேரம் போக்கிற்காகவா? இல்ல 10ஓடு 11ஆக இந்த உலகத்துடைய வாழ்வை கழித்து விட்டு நாளை மறுமையிலே கை செய்தவாதியாக நிற்க வேண்டும் என்பதற்காக இறைவன் படைத்து விட்டானா? கிடையாது. ஒட்டுமொத்த சாராம்சமும் முஸ்லிமாக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய மறுமை வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த மனிதனுடைய ஆசையும் நாளை மறுமை நாளிலே சுவனத்தை அடைய வேண்டும் என்ற மிக பிரம்மாண்டமான ஒரு குறிக்கோளை வைத்து பயணித்து வருகின்றோம். உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. தொழுதிருக்க மாட்டான், நோன்பு நோக்க மாட்டான், ஜகாத் கொடுக்க மாட்டான், ஹஜ் என்று சொல்லக்கூடிய இந்த கடமையை நிலைநாட்டிருக்க மாட்டான். இறைவனுக்கு எதிராக பல்வேறு இணை வைப்பான காரியத்தில் ஈடுபட்டிருப்பான். அவனை அழைத்து கூட்டி கேட்டு பாருங்கள், நாளைக்கு மறுமையிலே சுவனம் செல்ல வேண்டும், அல்லாஹ்வை பார்க்க வேண்டும். சரி, ரைட், ஓகே. அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், மறுமையிலே சுவனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்கு பயந்து இணை கற்பாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்து வைத்தாயா? அது தெரியாது பாருங்க. அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய். இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை உல தூய்மையோடு இகலாசோடு நல்ல ஒரு வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்தாயா? அது இல்ல பாய். உன்னுடைய வியாபாரத்தை மார்க்கத்திற்கு உட்பட்டு இந்த உலகத்தில் உன்னுடைய வணிக வளாகத்தை நீ ஏற்படுத்தினாயா? இல்ல. நீ சேர்ந்திருக்கக்கூடிய நட்பு வட்டாரம் அல்லாஹ்வுக்காக நீ தேர்ந்தெடுக்கப்பட்டாயா? கிடையாது. இப்படி நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒரு மனிதனை கூப்பிட்டு கேட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஏனோ தானோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உலகத்துடைய வாழ்வை அவன் அமைத்து வைத்திருக்கின்றான். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இளைஞர்கள் பட்டாலும் இணை வைப்பான காரியத்தில் பெரும்பான்மையான உலகம் சார்ந்த நிகழ்வுகளில் மூழ்கி கிடக்கின்றார்கள். மாற்று மதத்திற்கு எதிராக, மாற்று மதத்திற்கு நிகராக பல்வேறு காரியங்கள் இணை வைப்பான காரியத்தில் சமுதாய மக்களுடைய இளைஞர்கள் மூழ்கி கிடக்கின்றார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களை இது போன்ற மாதங்களில் பல்வேறு மக்கள் இணை வைக்கக்கூடிய மக்கள் தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். சமீப காலங்களாக மௌலூத் என்று சொல்லக்கூடிய இந்த பெயரிலே இறைவனை நாங்கள் புகழுகின்றோம், நபிகளாரை நாங்கள் புகழுகின்றோம், மார்க்கத்திற்கு நன்மை செய்கின்றோம் என்று சொல்லக்கூடிய இந்த கட்டளையை முன்வைத்துவிட்டு பல்வேறு தீமையான காரியங்களை அரங்கேற்றிக் கொண்டு இன்று வரைக்கும் மனித சமுதாயம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு பயான்களில் கலந்து கொண்டிருப்போம், திருமண பிரச்சாரங்களில் கலந்து கொண்டிருப்போம், வாரந்தோறும் ஜும்மா என்று சொல்லக்கூடிய இந்த பிரசங்கத்தை நாம் கேட்டிருப்போம். என்னைக்காவது மாறி இருக்குதா? எத்துணை பயான் செய்தாலும், எத்துணை மார்க்க சட்ட திட்டங்களை சொன்னாலும் இன்று வரைக்கும் இணை வைக்கக்கூடிய ஒரு கூட்டம் அரங்கேறி கொண்டே தான் இருக்கின்றது. மறுக்க முடியுமா? இதற்கெல்லாம் காரணம் என்ன? அந்த மனிதனுக்கு, அந்த மக்களுக்கு அடிப்படையான காரணம் புகட்டப்படவில்லை. மார்க்கத்துடைய அறிவு இல்லாம போச்சு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா மார்க்கத்துடைய சட்ட திட்டங்கள் அந்த மனிதனுக்கு கொஞ்சம் கூட தெரியவில்லை.
சொல்லக்கூடியதெல்லாம் தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் நாளை மறுமையிலே சுவனத்தை தடை செய்து விட்டான் தெரியும். கேட்கிறானா? கேட்கல. எதற்காக? ஊருக்கு கட்டுப்பட்டு போறோம், ஊரை எதிர்த்து நிற்க முடியாது, ஊர் மக்களை ஏறிதான் செல்ல வேண்டும். முன்னோர்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்களை இன்று வரைக்கும் நாங்கள் அரங்கேற்றிய தீர்வோம் என்று சொல்லக்கூடிய உலக வாழ்விற்காக ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தினுடைய வாழ்விற்காக மறுமையை சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நபிமாருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் புரட்டி பார்த்தோமையானால் பல்வேறு சாராம்சங்கள் மனித சமுதாயத்திற்கு ஒளிந்து கிடக்கின்றது. அல்லாஹ் தெளிவா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ஓபனா டிக்ளேர் செய்றான். இணை வைக்காதப்ப, என்னுடைய நாட்டத்தினால் என்ன தீமை செய்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். ஒன்றே ஒன்றை தவிர, இறைவனுக்கு நிகராக ஒருத்தனை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி அவனுக்கு இந்த ஆற்றல் இருக்கின்றது, அவனுக்கு இந்த சக்தி இருக்கின்றது, இறைவனுக்கு நிகராக பல்வேறு இணை வைப்பான காரியத்தில் எவன் ஒருவன் ஈடுபடுகின்றானோ அவனுக்கு நாளைக்கு மறுமையிலே எந்த ஒரு பலனும் கிடையாது. காம்ப்ரமைஸே இல்லாத ஒரு தருணத்தில் நமக்காக சிபாரிசு செய்ய முடியாத அந்த நாளிலே இந்த உலகத்தில் ஒரு பொருளை நாம் வாங்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு இடத்தை நாம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால், மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் நினைத்ததை சாதித்து விடலாம். ஒரு காலேஜில் ஒரு சீட்டு வாங்கணும் அப்படின்னா மார்க்கே இருக்காது, எனக்கு அந்த படிப்பு தான் வேணும்னு சொல்லுவான். இந்த உலகத்திலே அந்த சீட்டை வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த மாணவன் அந்த சீட்டை வாங்கிடுவான். இந்த ரோட்ல எனக்கு ஒரு கடை வேணும் பாய், 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் போனாலும் பரவாயில்லை, பகுடி கொடுத்தாலும் பரவாயில்லை, இந்த ரோட்ல எனக்கு ஒரு அருமையான ஒரு கடை வேணும் என்று நாம் ஆசைப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் பொருளாதாரத்தின் மூலமாக அந்த கடையை நாம் வென்று விடுவோம். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அல்லாஹ்வை பார்த்து நிற்கும் பொழுது யாராவது வந்து சிபாரிசு செய்ய இயலுமா? அல்லாஹ்வை மீறி ஒருத்தன் இணை கற்பிக்கின்றான் என்று சொன்னால் அவன் அடிப்படை முட்டாளாகத்தான் இருக்கின்றான். அறிவில்லையா உனக்கு? சிந்திக்கக்கூடிய ஆற்றலை வல்ல இறைவன் உனக்கு கொடுக்கவில்லையா? நல்ல பொருளாதாரத்தை வழங்கிவிட்டு, நல்ல கல்வி செல்வங்களை உனக்கு கொடுத்து, நல்ல அறிவை சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலை உனக்கு வழங்கிவிட்டு வல்ல இறைவன் இத்துணை சாராம்சத்தை கொடுத்து இணை கற்பிக்கின்றாய் என்று சொன்னால் உன்னை விட மிகப்பெரிய முட்டாள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சிந்திக்கக்கூடிய ஆற்றலை வல்ல இறைவன் நமக்கு தந்திருக்கின்றான். நபிமாருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் புரட்டி பார்த்தோமையானால் மனித சமுதாயத்திற்கு எச்சரிக்கை ஊட்டக்கூடிய சம்பவங்கள், பல்வேறு சம்பவங்கள் இருந்தது. மௌனது கூடாதுப்பா, இணை வைப்பு கூடாது என்று ஒருத்தன் சொல்லி பாருங்க, பாய் 10 தடவை சொல்லியாச்சு பாய், கேட்க மாட்டேங்கிறான். சொல்லக்கூடிய கடமையை நபிகளார் அவர்கள் நமக்கு ஒப்பந்தம் செய்துவிட்டு போயிருக்கின்றார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவிலே அல் ஃபத்தாஹ் மக்கா வெற்றியின் போது ஒட்டுமொத்த சஹாபாக்கள் ஒன்று கூடி இருக்கின்றார்கள் அரஃபா மைதானத்திலே. நபிகளார் அவர்கள் கேட்கின்றார்கள், நாங்கள் உனக்கு ஏதேனும் குறை வைத்திருக்கின்றேனா? கேட்கும் பொழுது மக்கள் எல்லாம் பதிலளிக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்ல வேண்டிய செய்திகளை அனைத்து சொல்லி முடித்து விட்டீர்கள். அப்படி என்று சொன்னால் என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி உமக்கு தெரிந்தாலும் கூட அந்த செய்தியை பிற மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பொறுப்புணர்வை உமக்கு நாம் ஒப்பந்தம் செய்கின்றோம் என்று சொன்னார்கள். செய்கின்றோமா? ஒரு வாட்டி சொல்லுவோம், 2 வாட்டி சொல்லுவோம், 3 வாட்டி பாய் எத்துணை தடவை பிரச்சாரம் செய்தாச்சு, எத்துணை தடவை நம்முடைய தாவா பணிகளை ஈடுபட்டாச்சு. ஏராளமான தருணங்களில் அவனுக்கு எதிராக நாம் பிரச்சாரம் செய்து விட்டோம், களத்திலே சந்தித்து விட்டோம். ஊரை எதிர்த்து போராட முடியாது, நண்பர்களை பகைக்க முடியாது, ஊர் மக்களை பகைக்க முடியாது என்று சொல்லி நாமும் அதற்கு வளைந்து கொடுக்கக்கூடிய மக்களாகத்தான் இன்று வரைக்கும் பயணித்து வருகின்றோம். ரோல் மாடல் ஆஃப் தி இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை தருணம் இணை வைப்புக்கு எதிராக எப்படி துவம்சம் செய்யப்பட்டது. ஒட்டுமொத்த ஊர்காரனும் எதிர்த்து நிற்கின்றான் இப்ராஹிமை. நம்ம ஒருத்தர் எதிர்க்கிறான் அப்படின்னா நமக்கு பின்னாடி ஒரு 10 பேர் இருப்பாங்க. நம்ம ஒருத்தர் தாக்க வரான் அப்படின்னு சொன்னா நமக்கு பின்னாடி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. தனி ஆளாக, தனி மேனாக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் ஒழுக்கி எடுத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு மனித சமுதாயத்திற்கு பல்வேறு செய்திகள், எச்சரிக்கை ஊட்டப்பட்டது.
பெற்றெடுத்த தந்தையிடத்தில் ஏகத்துவ கொள்கையை முழங்கும் பொழுது தன்னுடைய தந்தை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை கல்லால் அடித்து கொண்டு விடுவேன், ஓடி பேர் அப்படின்னு சொல்றாங்க. சாதாரண வார்த்தையா? யோசிச்சு பாருங்க. பெற்றெடுத்த தந்தையிடத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சிறப்பான முறையில் சொல்லும் பொழுது உன்னை கல்லால் அடித்து கொண்டு விடுவேன். சாதாரண வார்த்தையா இது? ஊர் மக்களிடத்தில் ஏகத்துவ கொள்கையை முழங்கும் பொழுது இணை வைப்பு கூடாது, சிலைகளை வணங்காதீர்கள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் எவனும் கிடையாது, எந்த திராணியும் கிடையாது, எந்த தெம்பும் கிடையாது என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை கண்ணாடி கிளாஸ கீழே போட்டா எப்படி சுக்குநூறா உடையுமோ அந்த அளவிற்கு தெளிவாக ஓபனா டிக்ளேர் செய்கின்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு நாள் திருவிழாவிற்காக ஒட்டுமொத்த மக்களும் திருவிழாவிற்கு செல்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம் ஊரில் இருக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெஞ்சை நிமிர்த்தியவாறு கம்பீரத்துடன் ஒட்டுமொத்த சிலைகளையும் அடித்து நோக்கி விட்டார். பெரிய சிலையாக வணங்கக்கூடிய அந்த சிலையிடத்தில் மாத்திரம் தன்னுடைய கோடாரியை கழுத்தில் மாட்டிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி வந்தார்கள். மக்கள் எல்லாம் ஊர் திரும்பிய பின்பு சிலைகளை உடைத்தது யார், கடவுளாக வணங்கக்கூடிய இந்த கடவுள்களை உடைத்தது யார் என்று கேட்கும் பொழுது மக்கள் எல்லாம் பதிலளிக்கின்றார்கள், இப்ராஹிமை தவிர இந்த ஊர்ல யாரும் கிடையாதுப்பா, இப்ராஹிம் அழைச்சிட்டு அப்படின்றாங்க. ஒருத்தர் நம்ம எதிர்க்கிறான் அப்படின்னா திருப்பி எதிர்க்கும் போது நம்ம நடுநடுங்கி போயிடுறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இந்த உலகத்திலே இதை கூட பண்ணல அப்படின்னு சொன்னா நாளை மறுமையிலே மிகப்பெரிய ஒரு நஷ்டவாதியாக திகழ்ந்து வருவோம். உணர்வு பூர்வமாக தாம் தன்னை சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களத்தில் வந்து பதிலளிக்கின்றார்கள், சிலைகளை உடைத்தது யார்? சொன்ன மாத்திரத்திலே மக்களிடத்தில் சொல்லுகின்றார்கள், நீங்க பெரிய சிலைகிட்ட கேளுங்க, சிலையைத்தான் கடவுளாக வணங்குகிறீர்கள், அதிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மக்கள் எல்லாம் முட்டாள்தனமாக பதிலளிக்கின்றார்கள், சிலை எப்படி பேசும், சிலைக்கு என்ன ஆற்றல் இருக்கின்றது என்று கேட்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகிய மார்க்கத்தை அந்த தருணத்தில் சொன்னார்கள். இதைத்தான் ஒரு இடத்தில் ஆண்டாண்டு காலமாக சொல்லி வருகின்றோம். சிலைக்கு என்னப்பா ஆற்றல் இருக்கின்றது, தகுதி இருக்கின்றதா, ஒரு பொருளை உருவாக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கின்றதா? இறைவனுக்கு நிகராக இந்த சிலையை கடவுளாக வணங்குகிறீர்களே, இந்த சிலைக்கு எந்த ஆற்றலும் இல்லை என்பதுதான் ஏகத்துவ கொள்கை என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த மக்களும் இப்ராஹிமை துவம்சம் செய்ய வேண்டும் என்பதற்காக மிக பிரம்மாண்டமான ஒரு நெருப்பு கூண்டம் ஒன்று தயாராகப்படுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பத்தை ஒருத்தர் பேசலன்னு சொன்னா கூட நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நம்ம நண்பன், உற்ற தோழன், உற்ற நண்பன் நம்மிடத்தில் பேசவில்லை என்று சொன்னாலும் கூட பல யோசனைகள் தன்னுடைய மூளையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்த ஊர்காரனை எதிர்த்து நிற்கிறான் தனி மனிதனாக, தனி மரமாக, அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, இணை வைப்புக்கு எதிராக களத்தில் நிற்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் என்னோடு இருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை மாத்திரம் பிரகடனம் செய்துவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மிக பிரம்மாண்டமான நெருப்பு கூண்டத்தை குளிர்ச்சியாக மாற்றி விட்டான். பிரமிக்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. நம்மளா சர்வ சாதாரணமாக இணை வைப்பான காரியத்தில் நம்முடைய குடும்பங்கள் மூழ்கி இருக்கின்றது, உற்றார் உறவினர்கள் மூழ்கி இருக்கிறார், கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மூழ்கி இருக்கின்றார்கள். கேட்ட என்னுடைய முன்னோர்கள், என்ன மூதாதையர்கள், பிரெண்ட்ஸ்மார் என்று சொல்லி இறைவனுக்கு நிகராக ஒருத்தனை கூப்பிட்டு நிப்பாற்றா அப்படின்னு சொன்னா அவனுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லக்கூடிய கடமை நம்மிடத்தில் கண்டிப்பாக இருக்கின்றது. வல்ல இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லும் போதும் கூட அல்லதீன ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, இந்த உலகத்தை பொறுத்தவரை வாழ்வையும் மரணத்தையும் உம்மை சோதிப்பதற்காக தவிர வேறு எதற்காகவும் கிடையாது. இந்த உலகம் என்று சொன்னால் பல்வேறு சோதனைகள் வரும், பல்வேறு கஷ்டங்கள் வரும், பல்வேறு துன்பங்கள் வரும். இதையெல்லாம் எவன் ஒருவன் இறைவனுக்காக கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் பல்வேறு சுமைகளை தாண்டி வருகின்றானோ அல்லாஹ்விடத்தில் மகத்தான ஒரு கூலி இருக்கின்றது. வல்ல இறைவன் சுவனத்தை பற்றி பேசும் பொழுதும் கூட வர்ணனையாக சொல்லுகின்றான், எந்த உள்ளமும் கற்பனை செய்திடாத ஒரு சுவனம் என் மக்களுக்காக நான் தயார் செய்திருக்கின்றேன். எந்த காலம் கேட்டிடாத ஒரு சுவனம்,
எந்த கண்ணும் பார்த்திடாத ஒரு சுவனத்தை என் மக்களுக்காக நான் தயார் செய்திருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய இறைவன் தயார் செய்திருக்கின்ற அந்த சுவனம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தினுடைய வாழ்வு கண்டிப்பாக அவசியம் ஒன்றாக இருக்கின்றது. சும்மா 10 நாள் கழிப்போம், இந்த உலகத்தை கழிச்சுட்டு போவோம். தனிமையில் மன்னரையை சந்திக்கும் பொழுது மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல 10 பேர் இருக்கிறோம், கூட இருக்கிறோம், டான்ஸ் ஆடுறோம், கூத்தடிக்கிறோம், கும்மாளம் போடுறோம், இறைவனுக்கு நிகராக பல இணை வைப்பான காரியத்தில் ஈடுபடுகிறோம். ரைட், ஓகே. உன்னுடைய மரணத்திற்கு பின்பாக உன்னுடைய வாழ்வை நாம் நினைத்து பார்த்திருக்கின்றோமே? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு தருணங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்திற்கு பல்வேறு தருணங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு தருணங்களையும் அல்ல இறைவன் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னால், இந்த உலகம் தானே பார்த்துக்கலாம், நன்மையான காரியம் தானே செஞ்சுக்கலாம், இன்னும் மரணத்தை தழுவதற்கு பல்வேறு ஆண்டு காலம் இருக்கின்றது என்று மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கின்றான். மரணத்திற்கு எந்த ஒரு வயதும் கிடையாது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய மரணத்தை சுவைத்தே தீர்வார்கள். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் புரூஜும் முஷஹீதா, கட்டப்பட்ட உறுதியான கோட்டைகளில் இருந்தாலும் சரியே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிக்கப்பட்ட நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் ஒரு நேரமும் முந்தவும் செய்யாது, ஒரு நேரமும் பிந்தவும் செய்யாது. அந்த மாதிரி ஒரு உலகத்தினுடைய வாழ்வில் நாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம். முஸ்லிமாக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கொள்கையை ஏற்றுவிட்டான் என்று சொன்னால் அவனுக்கென்று ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக இருக்கும், ஒரு கட்டமைப்பு கண்டிப்பாக வல்ல இறைவன் உருவாக்கி இருக்கின்றான். பேசிக் ஃபண்டமெண்டல் ஸ்கில் என்று சொல்லக்கூடிய அடிப்படை கல்வியை முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக கற்று தெரிந்தே இருக்க வேண்டும். பள்ளிக்கூடத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எத்தனை பேர்? பெற்றோர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், மாணவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், பள்ளிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஏராளமான முக்கியத்துவம் கொடுக்கிறான். படிக்கிறேன்னா வாத்தியார் திட்டுவார், ஹோம்வொர்க் முடிக்கலன்னா மிஸ்டர் பதில் சொல்ல முடியாது. இப்படி நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் அடிப்படையான கல்வி, இஸ்லாமிய கல்வியை கண்டிப்பாக போதிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அடிப்படை கல்வி இஸ்லாமிய கல்வி இல்லைன்னு வைங்க, இறைவனுக்கு நிகராக பல்வேறு காரியங்களை செய்வான், மார்க்கத்திற்கு முரணாக ஏராளமான தவறுகளை செய்வான், அல்லாதவர்களை வணங்குவான், கூத்தடிப்பான், கும்மாளம் போடுவான், ஒவ்வொரு ஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் கூட சேர்ந்துகிட்டு மார்க்கத்தை மறந்தவாறு இந்த உலகத்திற்காக மனிதனுடைய வாழ்வை அப்படியே அர்ப்பணம் செய்து விட்டு போயிடுவான். நாளை மறுமையோட நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு கூட்டம் அப்படியே மறுமை நாள்ல ஒதுங்கி நிற்குமாம். அந்த கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், காலு பலா கதிஜானா நதீர், இந்த உலகத்தில் உங்களுக்கு யாரும் நல்லதை கூறுவதற்கு யாரும் வரவில்லையாப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு கூட்டம் சொல்லுமாம், பலா யா இறைவா, ஒரு கூட்டம் வந்தது, நல்லதை எடுத்து சொன்னது, அந்த கூட்டத்தை நாங்கள் பொய்யர்கள் என்று விட்டோம், அந்த கூட்டத்தை நாங்கள் குருடர்கள் என்று விட்டோம், நீ கொடுத்த ஒவ்வொரு அவகாசத்தையும் நாங்கள் உதாசீனப்படுத்தி விட்டோம் என்று சொன்ன மாத்திரத்திலே அல்லாஹ் சொல்வானாம், நீ சென்றடையக்கூடிய இடம் நரகம்தான். அப்படி சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்பானாம், டைம் கேட்பானாம். ஸ்கூல்ல டைம் கேட்டறலாம், வாத்தியார்ட்ட டைம் கேட்டறலாம், பெற்றோரிடத்தில் டைம் கேட்டறலாம், ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அவகாசம் கேட்டுவிட்டு இந்த உலகத்தினுடைய நாம் என்ன நினைத்தோமோ அதை சாதித்து விடலாம். அல்லாஹ்விடத்தில் நேரம் கேட்கும் பொழுது வல்ல இறைவன் சொல்வானாம், உமக்கு கொடுக்கப்படக்கூடிய அவகாசம் முடிந்து விட்டது. 40 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம், 80 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலம் உமக்கு அவகாசம் கொடுத்தோம், கொடுக்கப்படக்கூடிய நேரத்தை நீ என்ன செய்தாய் என்று கேட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்திற்கு பக்கம் இழுத்துச் செல்லக்கூடிய தருணம் விரைவாக ஏற்படும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் மனிதர்களாக ஒவ்வொரு மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் முதலில் அடிப்படையாக கற்றுத் தெரிந்திருக்கக்கூடியது அடிப்படை கல்வி, இஸ்லாமிய கல்வி. சிலபஸ் மாறாத கல்வி என்று சொன்னால் இஸ்லாமிய கல்வியை தவிர இந்த உலகத்தில் எந்த கல்வியும் கிடையாது. சொல்ல முடியுமா? 1ஆம் வகுப்புல படிச்சது 2ஆம் வகுப்புல வராது, 2ஆம் வகுப்புல படிச்சது 3ஆம் வகுப்புல வராது, காலேஜ்ல முடிச்சது பிஜில வராது, யூஜில முடிச்சது பிஜில வராது, 10ஆம் வகுப்புல முடிச்சது 12ஆம் வகுப்புல முடியாது. பாடம் திட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், இதை படிக்க முடியாது. சிலபஸ் மாறாத கல்வி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் இஸ்லாமிய கல்வியை தவிர வேறு எந்த கல்வியும் கிடையாது. ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு தாய்மார்களும்
ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு மாணவர்களும் அல்லாஹ்விற்காக உள தூய்மையோடு இகலாசோடு இந்த உலகத்தில் என்பது இறைவன் படைக்கப்பட்ட இந்த உலகம் என்பது ஒரு தேர்வு கூடமாக இறைவன் நம்மை அமைத்து வைத்திருக்கின்றார் என்ற உள்ளத்தை கண்டிப்பாக ஆழமாக பதிவினம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லாரும் எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு எக்ஸாமினேஷன் ஹால், தேர்வு கூடத்திற்கு போறீங்களா இல்லையா? அங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கும், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருப்பான். இப்படித்தான் நீ உள்ள வர வேண்டும், இப்படித்தான் யூனிஃபார்ம் போட்டு உள்ள போனோம், இந்த பேனா தான் நீ யூஸ் பண்ண வேண்டும், பின்னாடி பார்த்து எழுதக்கூடாது, பின்னாடி பார்த்து பேசக்கூடாது என்று சொல்லக்கூடிய இத்துணை இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மத்தியிலே ஒரு தேர்வு எழுதக்கூடிய மாணவனுடைய மனநிலைமை எப்படி இருக்குமோ இதே மனநிலைமை ஒட்டுமொத்த மக்களுக்கும் கண்டிப்பாக தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் எதற்காக பிறந்தோம், எதற்காக இந்த உலகத்தில் வாழுகின்றோம் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை அல்லாஹ்விற்காக கொஞ்சமாவது உள்ள தூய்மையோடு இகலாசோடு இறைவனுக்காக நாம் என்னப்பா செஞ்சிருக்கிறோம், இறைவனுக்கு நிகராக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களை எல்லாம் சகித்துவிட்டு நாளை மறுமை நாளில் போய் நிற்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக பிரம்மாண்டமான ஒரு சுவனத்தை நமக்கு வச்சிருக்கார். அந்த வாழ்விற்காக தான் இந்த உலகத்தில் இறைவன் நம்மை அமைத்திருக்கின்றான். அப்ப அந்த வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் கண்டிப்பாக அடிப்படையான கல்வியை கற்றுத் தெரிந்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுதும் கூட அல்லாஹ்விடத்தில் உளமாறு நாம் கேட்கலாம். அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கின்றான். யா இறைவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தின் ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். யா இறைவா, இந்த உலகத்திலும் எனக்கு இழிவை கொடுத்து விடாதே, நாளை மறுமையிலும் எனக்கு இழிவை கொடுத்து விடாதே என்று சொல்லக்கூடிய ஏராளமான துஆக்கள் இருக்கின்றது. ஏராளமான பிரார்த்தனையை அல்லாஹ்வை தவிர வேற எவன்கிட்ட போய் நின்றாலும் எவனாலையும் எதையும் சாதிக்க முடியாது, அல்லாஹ்வை தவிர. அந்த அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுதும் கூட உரிமையோடு கேட்க வேண்டும். யா இறைவா, நாளை மறுமையிலே கூட சாதாரண ஒரு சுவனத்தை எனக்கு தந்து விடாது. இந்த உலகத்தில் பல்வேறு கஷ்டங்களை, பல்வேறு துன்பங்களை, பல்வேறு தருணங்களை உனக்காக நான் அனுபவித்து நாளை மறுமையிலே உன்னை சந்திப்பதற்காக இந்த உலகத்தில் உள தூய்மையோடு வாழுகின்றேன், இகலாசோடு இந்த உலகத்தில் வாழுகின்றேன். உன்னை தவிர யாரையும் கொண்டு உனக்கு நிகராக நான் நிப்பாட்டவில்லை. இதற்காக எனக்கு நீ சுவனத்தை பரிசாக தந்தாலும் கூட அந்த சுவனத்தை சிறந்த சுவனமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சுவனத்தை எனக்கு பரிசாக கொடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டு நன்மையான காரியம் செய்து வெற்றி பெறக்கூடிய மக்களாக மாறுவோம் என்று கூறி ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே உள்ளத்தின் மார்க்கத்தின் பக்கம் நிலை பெறச் செய்வாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.